சீமானின் வசூல் வேட்டை பற்றிய வெற்றிமாறன் கருத்து ஏற்புடையதா? கட்சி நிதி விஜயலட்சுமிக்கு கொடுக்குற 50,000 மட்டுமல்ல, இன்னும் பலவாறு இந்த நிதி போகுது. இது எல்லாமே மக்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை நேசித்து மக்கள் கொடுக்குற பணம் தான். மோசடி 420 பாலியல்வாதி சீமான் அவர்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, குறிப்பாக வசூல் வேட்டையை பற்றி கேட்குறீங்க. கடந்த காலத்திலே நான் சொல்லியிருக்கேன், அவர் வசூல்ராஜா MBBSன்னு. அப்போ எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் மீது எனக்கு வன்மம், கோபம், பொறாமை என்று சொன்னீங்க. இப்போ அவருடன் பயணித்த 25 ஆண்டு காலம் மேலாக பயணித்த வெற்றிமாறன் சொல்கிறார், அவருடைய வசூலித்த பணம் எங்கெல்லாம் போகுதுன்னு. தயவு செய்து இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பயன்படுத்தி உலக அளவில் இளைஞர்களை வசப்படுத்தி வசூலித்த பணம் தன்னுடைய வீட்டுக்கு, வாடகை வீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறதுக்கு தமிழே இல்லாத தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக தன்னை முன்னிறுத்தும் தலைவருடைய மகன் தமிழே இல்லாத இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 3-4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்காரு. அதுக்கு தான் இந்த பணம். அது மட்டும் இல்லாமல் ஜீவனாம்சம் போயிட்டு இருக்குது. விஜயலட்சுமிக்கு தான் கொடுக்குறாரு 50,000 நினச்சா, வெற்றிமாறன் சொல்கிற இந்த மாதிரி பல வழியில் சொல்ல முடியாத பல வழிகளுக்கு செலவழிக்கிறது தான் சொல்கிறாங்க. இனிமேல் தயவு செய்து சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், யாரும் அவருக்கு நிதி அனுப்ப வேண்டாம். இன்றைக்கி உங்கள் நிதியை நம்பி அவர் இல்லை, பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் மிரட்டி உருட்டி பணம் வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இனிமேல் அனுப்ப வேண்டாம். அவருடைய போலி தமிழ் தேசியம் வாதம் இனிமேல் எடுபடாது. 2026 மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மட்டும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.